நல்ல குடும்பத்து பொம்பளைங்களா தெளிவா பேசுவாங்க. தெரியாது வந்தா கூட ஐயா வாங்க ஐயா உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு. பலாப்பட்ட குடும்பம் அதான் சொல்றான். பாடிஸுக்கு பல்பு தூக்கியே இல்ல அக்காருக்கு லைட் தூக்கி அதான் அது குடும்பம். அது மாதிரி நான் என்ன பார்த்தியா என்ன பார்த்தாடி சொல்ற பொறம்போக்கு அடி பொறம்போக்கு நீ தாடி பொறம்போக்கு நீ பொறம்போக்கு உங்க அப்பன் பொறம்போக்கு உங்க அம்மா பொறம்போக்கு உன் அக்கா தாய்ச்சி பொறம்போக்கு அண்ணன் பொறம்போக்கு உன் பரம்பரை பொறம்போக்கு உன் ஆம்பியா பொறம்போக்குடி பொறம்போக்கு பார்த்தா நல்ல செல்வம் சாமி நீதான பொறம்போக்கு எப்ப ஆத்த விட்டு நீத்தியா? ஆமா இனிமேல் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். கோடி படி தெருவால வச்சு போனா தோத்தால 10 பேர் வருவா. கொண்டு காட்சி போனா பின்னல் காட்சி போடிங்க மாட்டே. எத்தனை பேர் வராங்க நானும் பாக்குறேன். உங்க அம்மா பாரு பாங்க தாடி பாரு. இந்த பல்லு எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த விஜயபுரி நாட்டுல ஏழ்மை குடும்பத்துல பொறுத்தவரை என் பேர் தான் மாணிக்கம். என் மண்டாட்டி பேர் மறந்துங்க. எங்க அப்பா அம்மா இருந்த பிறகு இந்த நாட்டு மன்னரும் அனாதையா இருக்கிறேன்னு எனக்கு வேலையை போட்டு கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சாருங்க. வேலை போட்டு கொடுத்தது என்ன நல்ல விஷயம் தான். கல்யாணம் பண்ணி வச்சுதான் பெரும் தகராறா போச்சு. எங்கிட்ட ஒரு சனி நேத்தாந்து 3ஆம் தரமா என் தலையில கட்டினாருப்பா. பம்புக்கார வாயாடி முண்டியாக்குறா. அரசாங்கத்துல வேலை செஞ்சு நேரா வீட்டுக்கு போய் ஏண்டி அப்படி கேட்டா போதும். ஏண்டா அப்படின்ற நான் என்ன பண்ணுவேன்? அவனை சொல்லி தப்பு இல்ல. பெரியவங்க தான் சொல்லுவாங்க முதல் வாரத்து தாரம், 2வது வாரத்து வாரம், 3வது வாரத்து வாரம்னு வாங்க. வாரத்துக்கு வந்தாலே எங்கன்னா ஒழுங்காக்குறானா? அரசாங்கத்துக்கு வேலைக்கு போறது கஞ்சா தண்ணி சொல்லிட்டு வந்தோமா பொய்தோ புளியமத்துக்கு மேல 4 மாறு வந்து கம்யூனிட்டி முண்ட ஆளை காணும். இன்னைக்கு வந்தோம் ஒரு முடிவு எடுத்துறேன். ஒண்ணு அடிக்கிறாட்டி அவங்க ஆத்தா வீட்டுக்கு அவ போனோம், இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போனோம். நல்லது குடும்பம் நாய் வந்து குடும்பம். நீங்க ரொம்ப நல்லவனா? ஓஹோ நமஸ்காரம். நமஸ்காரம். நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? பாத்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. உங்களை பார்த்து நீண்ட நாள் ஆச்சுனா. நல்லா தான் சரி. அண்ணா வணக்கண்ணா. இல்ல என் தம்பி நான் காம்பவுண்ட் மேல ஏறி உட்கார்ந்தேன். எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்கண்ணா. அப்படியா? ஏங்க என் சொந்த தம்பிங்க. தம்பிங்களா? நான் இவ்வளவு நாள் சொல்றது இல்ல. ஏன் பாக்கும்போது நீ கேட்கறது இல்லையா? நீங்க சொல்றது இல்லப்பா. அண்ணா நான் அவரோட தம்பினை உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் இருக்குண்ணா. என்ன காரணம்? அது அப்புறமா சொல்றேன். நாங்க 2 பேரும் ஒரே வயத்துல பிறந்தோம். உடன் பிறப்புனா? உடன் பிறப்பா இருக்கா? என் மேல பாஸ் அதுக்கு என் தம்பிக்கு. ஆமாங்க. என்ன ஒரு கல்யாணம் நடந்துது. அதுல என் தம்பிக்கு ஒரு பங்கு இருக்குது. என்ன தம்பிங்கன்றதுக்கு அவர் தான் கூட இந்த செய்யணும். நல்லா செஞ்சாரு. என்ன செய்தாரு? என் கல்யாணத்துக்கு தாம்பளை பையா ஒரு செலவு தான் போட்டு கொடுத்தாரு. ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம வீட்டுக்கு வரவங்க கூட மரியாதை கொடுக்குற விஷயம் தாம்பளை பை தான். என்ன பொள்ளாச்சி தேங்க போட்டு கொடுத்தீங்களா? அண்ணா பொள்ளாச்சி தேங்க போடலாம் தானே பிளான் பண்ணுங்க. மண்டிக்கு போன் பண்ணி கேட்டா விலை அதிகமா சொல்றாங்க. அதனால சாத்துக்குடி பழம் போட்டாலும் முடிவு எடுத்துட்டுங்க. கடி வகை நல்ல கடி நல்ல கடி. கடையில போயிட்டு கேட்டா 1 கிலோ 200 ரூபாய் சொல்றாங்கண்ணா. சாத்துக்குடி 200 ரூபாய் சொன்ன காத்துக்கு கிச்சிலிக்காவை போட்டு கொடுத்துட்டாங்க. கிச்சிலிக்கா கல்யாணத்துக்கு வந்து மொத்த கூட போய் வைக்கல. சாப்பிட்டு காமான் சௌரி எழுதி சோறிட்டான். என்ன வேலை கிச்சிலிக்கா போட்டோ யா குடும்பம் குளிப்பா. ஏப்பா தாம்பூல பையில கிச்சிலிக்கா போடுவ. அண்ணா நல்ல கனி சொன்ன ஐயா இதய கனி கட்டிக்கிறாரு வேஸ்டி. அது மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. கிச்சிலிக்கா போடலாமா தாம்பூல பையில? அண்ணா இதுல என்ன தப்பு இருக்கு? கிச்சிலிக்காய் போட்டு கொடுத்தோம்னா வீட்டுல போட்டு எல்லாரும் ஊறுகாய் போட்டு சாப்பிட போறாங்க. எல்லாரும் ஊறுகாய் போட்டு சாப்பிடல. நீ கவர்ல ஊறுகாய் போட்டுனா சரக்கு எங்க தான் வாங்கிக்கோ. ஆஹா ஐயோ சரக்கு ஞாபகப்படுத்திட்டீங்களே. யாரனா ஒரு 145 ரூபாய் கொடுங்களே. கொடுங்க தம்பி தம்பி ஒரு 145 ரூபாய். யாரனா போய் கேளுப்போ. சொல்லாதமா அண்ணன் தானே கேக்குற குடுமா. இல்ல என்கிட்ட அண்ணி வந்தா வாங்கிக்கப்பா. அண்ணி வரங்களா? ஓகே சீக்கிரம் கொடு. பிளாக்ல போய் கேட்டா 200 ரூபாய் 210 ரூபாய். ஆபரேட்டர் கேளுனா. ஆபரேட்டர் எங்க போறது இல்ல. எவ்வளவுப்பா? எவ்வளவு? வாட்ட 8 வந்து செத்துரு நீ. 100 20 120 பட்டினு குடு கை ஓடுது 130 140 ரைட் ஓகே. ஐயோ 5 ரூபாய் குறைங்க. ஏன் 5 ரூபாய் குறையுது? 145 ரூபாய். என்ன? பாட்டிலே 140 தான் போட்டுருக்காங்க. அந்த 5 ரூபாய் எது கேக்குறீங்க? கவர்மெண்ட் ரேட் என்னவோ 140 தான். சரி. அந்த அட்டை போட்டு பிரிச்சு இப்படி எடுத்து குடுக்கிறதுக்கு 5 ரூபாய். ஆஹா. ஏவா அம்மா தாலியா தேச்சு போய் வெச்சிட்டேன். ஒரு நாளைக்கு 4 போட்டு சாப்பிடுறமா. 420 ரூபாய் கிளாஸ் வாங்குறாங்கன்னா சைடிஸ் வாங்குனா எவ்வளவு செலவுக்குது? என்ன? அந்த 20 ரூபாய் மிச்சம் பண்ண நினைக்கிறீங்க? ஆமா. வாழ்க்கையில குடிக்காம இருந்தா எவ்வளவு மிச்சம் பண்ணலாம் தெரியுமா? எவ்வளவுப்பா? ஒரு நாளைக்கு மட்டும் 560 ரூபாய் மிச்சம். 560 ரூபாய் விடுங்க. 500 வச்சுங்க. ஒரு மாசம் குடிச்சா 15,000 ஆகுது. ஒரு வருஷம் குடிச்சா 1,50,000 ஆகுது.
10 வருஷம் கூட 15 லட்சம் அடிக்கிறீங்களே, யாரா கண்ணுக்கு தெரியுது அதெல்லாம்? அப்புறம் நாம எங்க இருந்துனா இடம் வாங்கி வீடு கட்டுறது? எங்கிருந்து தான் வர்றீங்க நீங்களா? நாங்க ஆர்மில இருந்து வரோங்கண்ணா. என்னத்த ஆர்மில இருந்து வரீங்க? மனுஷனா பிறந்தா நன்றி விசுவாசம் இருக்கணுமா? ஆனா யாரும் இப்ப நன்றோட இருக்கத்தில்ல. ஆயிரத்து மீது 10 இருக்கணுமா? கவர்மெண்ட் நம்மளை நம்பி கடை வச்சுக்குது. நம்ம போய் சாப்பிடலாம், கவர்மெண்ட்டுக்கு பணி எப்படி போவோம்? ரேஷன் கடையில் ஒரு பொங்கலுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு போற ரேஷன் கடைக்கார என் வீட்டுக்கு டாக்குன்னு கொடுக்க. அது மட்டும் பின்ன போய் கேக்குறீங்க என்ன இவ்வளவு சொல்றியே? என்ன சொன்னீங்க? நான் இந்திய குடிமகன், பெருங்குடி மகன். ஆமா ஆமா. ஆஹா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ பண்றது நியாயமா? என்னப்பா 2 நாளைக்கு முன்ன அண்ணி அடிச்சு வெளி தத்திரி அவ்வளவு அடி அடிக்கிற பாவம் இல்லாம அண்ணி அடிச்சு வெளியே தெரிஞ்சுன்னு பார்த்தேன். மறுபடியும் ஒரு கட்டிக்கு போட்டு வந்து வச்ச பாரு காவாயில போய் நின்றான். ஏன்னா அப்படி அடிச்சீங்க? இன்னும் காவாயிலே நட்டு நடக்கிறான். ஏன்னா இதெல்லாம் நியாயமா? ஏன் அடிக்கிறீங்க அது மாதிரி? என்னங்க அநியாயமா இருக்குது? ராமசாமி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது, கோயில்சாமி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது, முனியாண்டி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது. ஆனா இப்படியே போனா அங்க ஒரு ஏரி இருக்குண்ணா. ஏரில எனக்கு தெரியாதா? அந்த ஏரி இல்லப்பா, அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் ஏறிக்குதுங்க. என் முன்னாடிக்கு 1000 ரூபாய் ஏறலங்க. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சுக்குது நான் குடும்பன்ற லட்சணம். குடும்ப தலைவி சரியில்லை தான் 1000 ரூபாய் போராட விட்டாங்க. வா வராது அண்ணா எனக்கு கூட ஏறலண்ணா. உனக்கு ஏறியா? இல்லண்ணா. அட கடவுளே, ஃபார்ம் ஃபில் பண்ணியா? அண்ணா இல்லண்ணா. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தியா? குடுக்கலண்ணா. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த எனக்கே ஏறலன்ற அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு எப்படி ஏறும்? அண்ணா அது இல்லண்ணா, அதே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது என் கூட கூட சரியில்லைன்ட்டு. கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சுக்குது. நம்ம 2 பேரும் கூட ஒரே சாமியா சாமியா அண்ணா தம்பிண்ணா. தம்பியா அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணா. அண்ணி மறந்துதான். யார் எங்க அண்ணியா? ஆமா. ஓகேண்ணா. இந்த வகையா கஞ்சி எடுத்துன்னு வருவா. ஓ அப்படியா? அண்ணன் இங்கதான் படுத்துக்கிறா சொல்லி அனுப்பியா? அண்ணா ஓ நீங்க கவலையே படாதீங்க. அண்ணி வந்தாங்கன்னு வச்சுக்க, நான் பார்த்து அனுப்பிடுறேன். அண்ணா ஏன்னு தப்பா நினைக்கிறீங்க? அண்ணா தேவனா எனக்கு அவங்க சொல்லாமா? இதுதானே கல்யாணத்துல இருந்து நான் வீட்டு பக்கமே வரேன். குடும்பம் நல்லா போய்க்குதுப்பா. அண்ணா நான் அவரோட தம்பினி உங்ககிட்ட சொல்லறதுக்கு தான் காரணம். என்ன காரணம்? எனக்கு பார்த்து பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்கினாருண்ணா. நான் போய் மாட்டிக்கினேன். என்ன பண்ணுறேன்? நான் எதுனா தப்பா நினைச்சேனா? ஒண்ணும் நினைக்காதப்பா. அண்ணனுக்கு விட்டு கொடுத்துட்டீங்களா? நீ வந்தா வழி மட்டும் சொல்லி அனுப்பா. சரிண்ணா. நான் போய் பாறை மேல பண்ணிட்டுமா? பாறை மேல? அண்ணா பாறை மேல வேணாண்ணா. பாறை பனியில சூடேறி போயிருக்குதுண்ணா. அடுத்த ஜிடி நாயுடே நீதான். பனியில பாறை சூடேறா. ஏய் வெயில்ல தம்பா சூடேறா. ஓ அப்படியா? பாறைக்கு பக்கத்துல வந்து சொல்லி அனுப்பியா? சரிண்ணா. சொல்லி அனுப்பியா? சரிண்ணா. மரகதம் மரகதம் அதெல்லாம் பண்ணிட்டுமா? தைய 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 தையா தைய தையா தைய 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 தையா எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மாளிகை மரகதம். என் வீட்டுக்காரர் யாராவது பாத்தீங்களாங்க? அவர் இல்ல, என் வீட்டுக்காரர் மேல கீரை வெறியா? கத்திரிக்காய் புளியக்காரர் யாரு கூப்பிட்டு? யாருன்னு பாரு. அடே எங்க அண்ணி. அண்ணி வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ உங்க புண்ணியத்துல உங்க தேவையில்ல நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அண்ணி. உங்க புண்ணியத்துல உங்க தேவை தான் நான் நல்லா இருக்கிறேன். அண்ணன் இங்க வேணாம். அப்புறம் அண்ணனுக்கு தெரிஞ்சா தண்டை வந்து பிஞ்சிட போறீங்க அண்ணி. அண்ணனுக்குலாம் தெரியாது, சண்டெல்லாம் வராது. அதுதான் போகட்டும். என் புத்தனை பார்த்தீங்களா, மச்சனை பார்த்தீங்களா, மாவனை பார்த்தீங்களா, ஆத்துக்கார பார்த்தீங்களா, ஆங்கார பார்த்தீங்களா, வீட்டுக்கார பார்த்தீங்களா? அத்தனை பிரச்சனை உங்களுக்கு? என்ன அத்தனை புத்தனை கேட்கிறேன் பாருண்ணா. 4-5 பேர் சொல்றியாமா? 4-5 பேர் நான் சொன்னேன். என் வீட்டுக்கு செல்லமா பாசமா மச்சான் மாமா அத்தா வாங்க போங்க எனக்கு இது விதமா ரகரகமா கூப்பிடுவாங்க. ஓ அப்படியா? ஆமா அண்ணி கல்யாணம் ஆன பிறகு இன்னைக்குதான் நீ என்கிட்ட பேசினாரு. அவர் உங்களை கோலத்துல இருந்தாரு. ஏன் என்ன கட்டிக்கலாம் சமாசாரம் தெரிஞ்சுக்கிட்டு நீ வேணா நீ அப்படி தெரிஞ்சிரு போகுது அண்ணனுக்கு ரொம்ப. சொல்லுங்க. இன்னைக்குதான் நீ பேசினாரு. அப்படி என்ன பேசுறாரு? பேசணும் இன்னும் ரூபாய் கேக்குறாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறானே? சரக்கு சாப்பிடுறதுக்கு. என் வீட்டுக்கார குடிக்கிற பழக்கலாம் கிடையாது. அண்ணி நீங்க வேற 145 ரூபாய் கேட்டாரு. கரெக்டா தான் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் எனக்கு தெரியுமா, நான் போய்க்கிற வயசு சாப்பாக்கம். ஓ அப்படியா? ஆனா நான் 145 ரூபாய் கொடுக்கவே இல்லை. நீ வேற 140 ரூபாய் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? எது கொடுத்தேன்? யார் வச்சு கொடுத்தேன்? யார் எப்படி கொடுத்தேன்? ஏன் கொடுக்குற? எங்க கொடுத்தேன்? பணம் கேட்டா நீ பணம் கொடுக்குறமா? பொறுப்பாக்காத. அப்படி கடை கொடுக்கணும். 145 ரூபாய் யாரு கேட்டு கொடுத்தேன்? யாரை வச்சுக்கிட்டு கொடுத்தேன்? யாரை நம்பி கொடுத்தேன்?
அண்ணன் தான் சொன்னாரு, "டேய் தம்பி அண்ணி இங்க வருவா, அண்ணிக்கிட்ட வாங்கிக்கடா அப்படின்னு ஆமா, சொன்னாரு. அண்ணி ஆபீஸ்ல கையெழுத்து போடுறேன், அண்ணி கொண்டாந்து கொடுக்கறதுக்கு. அப்ப கொடுக்க மாட்டீங்களா? என்ன பண்றது, தலையெழுத்து ஆம்பளை பண்ண கட்ட போட்டு எக்ஸா இருக்கு. எதனா வேலை இருந்தா சொல்லு, செய்யலாம். வேலை செய்ய கை காட்டு சொல்லு. ஓ அப்படியே அண்ணி புறம்போக்குல 40 ஏக்கரா நிலம் இருக்குது எங்களுக்கு. மொத்தத்துல கரும்பு தான் போட்டு வச்சிருக்கோம். சரி, 12 மணிக்கு வரும், பண்டே காலுக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன். 1/4 மணி நேரத்துக்கு வேலை செஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு 140 ரூபாய், 1/4 மணி நேரம். அப்ப 500 ரூபாய் கொடுத்தா 1/2 மணி நேரம் செய்வேன். அப்படியே 1/2 மணி நேரம் வேலை செஞ்சு கடன் வச்சிருங்க அண்ணி. அதுக்கப்புறம் அண்ணன் என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு? டேய் தம்பி தம்பி அண்ணி இங்க வருவா, வருவா, அண்ணி வந்தாங்கன்னா வந்தாருல பார்த்து அனுப்பிடுறேன்னு சொன்னாரு. நீங்க எப்ப வரீங்க, எங்க வரீங்க, எப்படி பார்க்க போறீங்க, எந்த இடத்துல பார்க்க போறீங்க? பேட்டாளா உனக்கு அறிவு இல்ல உனக்கு? என்ன நாங்க அண்ணன் என்ன சொன்னாரு, அண்ணி வந்தா பார்த்து வழி சொல்லி அனுப்புனாரு. அவர் வழி விட்டுட்டாரு. அதுக்காக நீ எங்கன போடுவியா? அவர் பார்த்து அனுப்பிட மாட்டோம், மட்டும் பேசணும். மூஞ்ச இதுக்குதான் முத்திரக்கிட்ட பேசக்கூடாது. ஆமா எப்பா நீ நான் திடீர்னு போட்டி கடை வச்சுட்டு பங்கட வச்சுங்கிறேன். எப்பா வெத்தலை பார்க்கறதா கூடப்பா, வீடி சீக்கிரம் தான் இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு வேணாப்பா. ஓ காலையில வந்து மனுஷன் இந்த பாறை மேல ஏறி பாக்குறேன் நினைக்கிறாரு. யோ மச்சான், என் வீட்டுல கீரை வரையிலமா மிளகா வர எங்க கேக்குற? குரலு கேக்குது, ஆளை கடவுட நான் தாண்டுறேன். தாண்டியா ஏறி வச்சுக்கிட்டு தாண்டாலாம் பாரியா? என்னடி இது ஆளை கடை? நாட்டிய பேரொழி பத்மினி பரதநாட்டியம் ஆடிக்கிறான். ஐ என் வீட்டுக்காரி அம்மா. ஆமா ஐயும் கூட்டுக்காரு, அக்கு பக்கத்து வீட்டுக்காரு. மேல்டா ஏறி படுக்கிட்டா ஏங்க படுத்துக்கிட்டு தெரியல ஆளு பாறாங்கல் இருக்கிறாங்க. என்னம்மா பாறாங்கல் தாலி கட்ட தெரியல பாறாங்களா வீட்டுக்காரனே தெரியாம 8 மணி கை விசுவேன் மன்னிச்சு. சைடுல என்ன மன்னிப்பு? கஞ்சி தரல இல்ல கஞ்சி இல்ல கஞ்சி. ஏய் எத்தனை வரல என்னடா? என்னடாவா யாரு என்னடாண்டா? டேய் ஒண்ணு தர பையா. டேய் அடி கட்டி வரேன். ஐயா ஐயா ஏய் நான் இப்ப வச்சேன் எது? நான் இப்ப வச்சேன் எது? மேல கை வச்சேன் இல்ல ஏன் ஊர் ஒண்ணா கூட்டுற? அடிச்ச அடிக்கிறதுக்கு முன்ன ஊரை ஒண்ணா கூட்டுற. அடி நார முண்டை அடி ராஜ்கோல் ராஜ்கோல் பெரிய பெரிய ஸ்கோல் உன் சித்தப்பா பால்வாடி ஸ்கோல் வந்து யாரா நானா இன்னைக்கு அவளை பொழந்துட்டு உன்னை பொழக்கண்டா போவா வாட்டமா போன்றா போய்தான் போ போ போ, எத்தனை நாளைக்கு பார்க்கலாம்? போ போ, எத்தனை நாளைக்கு இல்ல இன்னைக்கு பார்க்க போறேன். டேய் அடி கச்சு வர குமுறு 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 எடுத்துக்கிறோம். என்னாச்சு திவ்யா இவரா? நானே ஒன்னத்துக்கு வருவாங்க. ஆமா ஒன்னால ஒரு பொட்டல லட்டாடி ஒட்டியா சப்போட்டா அச்சி நவுத்துப்பா. சும்மா இருந்தாலே சும்மா இருந்தாலே என்ன சொல்வாங்க? அடிக்கிறானே ஆட்ட பல்லு கொட்டி போது நீங்க உன்னை எத்தி எத்தனை குத்தனே அம்மா மேற்கு பண்ணிய
ஏகு முனையும் ஏய், உடம்பு கட்டு விடும். அவளை வேக அடிக்கூடாது. டெஸ்ட் வச்சு பாக்குறாயா? உடம்பு அழிட்டிக்கல. உடம்பு நானே இருக்குது. ஐயா மாறாரியா அடிக்கிறியா? நாளைக்கு அது உதவுட்டா உதவாது போட்டானியா? நான் எத்தனை நாள் போனோ என்னப்பா நான் செத்தா போட்டு ஒப்பாரி வச்சுக்கிறா? என்ன பெத்த தாயார தாயாரே தாயாரே பாத்தா சரியான பாடு குடும்பம். நான் ஏதோ போனோ உன்ன பெத்த தாயார நான் பொண்ணா பிறந்த கொள்ளு நீங்களா ஒரு புடி மண்ணா பிறந்திருந்தா பாரு ஊர்ல வடியாரு வடியாரு என்ன சட்டி பானை செஞ்சிருப்பா வடியாரு சட்டி பாடு செஞ்சிருந்தா அவ பல்லு எடுப்பாதா செஞ்சிருப்பா. நம்ம இருந்துட்டு நோக்கா எனக்கு வந்து சாமியா எனக்கு வந்து சீமா எனக்கு வந்து துறையா எனக்கு வந்து யார் ராஜா துண்டு கொண்டாரு அவரா? இந்த சின்ன சின்ன வயசுல என் சாமி நான் பாதியில அறுத்துட்டு உனக்கு என் வீட்டுக்காரி சேர்த்துட்டாங்களே. நெத்தில ஒரு ரூபாய் வைடா, நான் பணங்கா வெட்டுற மாதிரி நல்லா பண்றப்பா. ஆமா தம்பின்னு சொல்லிட்டு நீ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண. பங்காளி இல்லையா? பதம் பார்த்து வரட்டு. தம்பின்னு யாரு? அப்ப நான் லூசு. என்ன பண்ண? அவன் அம்மால பார்த்தாக்கா அம்மா சும்மா இருப்பாரா? முந்தானி துறக்கணாண்டே பாடி ஆடியா கன்ஃபார்ம் ரெக்கார்டு. நாளைக்கு நீ வண்ணாண்டே பாடி ஆடியா நாளைக்கு மாறுவாடியாண்டே பாடி ஆடியா உன்னை மட்டும் தான் பார்த்தா 10 மாசம் பார்த்தா என்ன 8 மாசத்துல பிடிக்கிறாடா. காலில ஆனா நோட்டா வாங்குறியாடி நானா நோட்டு வாங்கி சொன்னா போறா. மொத்த பேர் உட்காந்து சிரிச்சுக்கிறாங்க. பார்த்தா என்ன பார்த்தா லூசு வச்சா பார்த்தா ஐயா எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? யாருக்கிட்ட யாராடா
இப்ப பேசுறியா இப்ப பேச வார்த்தை இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி ஏய் எவ்வளவு ஆச்சாலும் விட்டு விட்டு வெளியே போகிறான் பாடி இன்னைக்கு நீயா நானான்பா எரிமலை எப்படி பொறுக்கும் இன்னும் ஒரு லோடு செங்கல் வந்து ஏய் செங்கல் 10 ரூபாய் விக்கிட்டு அதெல்லாம் எடுத்தார 3 ரூபாய் வெஸ்டோடியா 3 ரூபாய் யார வாரான்றா டேய் உனதான்டா என்னது டேய் மாணிக்கம் ஏய் 3 ரூபாய் யாரா டேய் 3 ரூபாய் அடங்கோத்த 3 ரூபாய் வாடா அப்படி கட்டற கையே காதுல கை வை ஏய் உங்களால வைடா போடு தோப்பாலம் ஏய் ஒழுங்கா தோப்பு கறந்து போடு ஒண்ணு புட்டி அமதல மாட்டாங்க ஒரு பாரு யார் ஆம்பளை யார் பொம்பளை யாரு நான் அடி வாங்கும் போது இந்த வீடு குமிரி குமிரிச்சு ஏய் ஆம்பியா நடி கல்லியா தெரியா காலையில இருந்து வீட்டு வச்சு கட்சியை தரஞ்சு எங்கடி போயிட்ட யாராட்ட பேசிட்டு வரேன் எவனா பார்த்துட்டு வரேன் ஆமா குடும்ப பொம்பளை சொல்றா பாரு அவனையும் பார்த்துட்டு வந்து ஆம்பியா காரன் சொல்றா காரி பூச்சை காத்துல எச்சிவாய் முடி என்னடியே வீட்ல இருந்து வர பொம்பளை எங்க போற எவனை பாத்துட்டு வந்தீங்க யார மொத்த வந்தா கேப் பண்ணியே பாக்காதவன் என்ன சொல்லுவான் பாத்துட்டு தான் வந்தேன்னு சொல்லுவான் ஆமா பார்த்தாவ பார்த்துட்டு தான் சொல்லுவா எச்சிவாய் முடி நான் ஒரு நெல்லும் கொண்டுங்க வாடா வாடா. அண்ணன் தம்பி வாடா வாடாடி பத்திர மூத்தாரு கம்ப்ளைண்ட் வேணாம் நாளைக்கு செத்துன யாரு வருவாங்க அவன் தயவு தாச்சிரி எனக்கு தேவையில்லடியே காணாங்கட்ட கரையோடு வாங்கி வச்சுக்கிற காலில் கட்டி செத்துட்டா நாய் சும்மாவும் வர பாருங்க அப்படிதான் போய் சாவ போறேன் சொந்தக்காரன் நான் சமுதாய கல்யாணத்துக்கு வேண்டாம் காது குத்து வேண்டாம் கரமாத்துக்கு வேண்டாம் ஒரு சமுதி எட்டாவது கட்டு 9 சமுதி எடுத்து போய் கட்டிக்கிறேன் அம்மாளுக்கு ஜனம் கட்டாது ஆத்தா விட்டுல ஓத்தா கும்பலா செத்துருக்கு ஒரே வழியா கட்டிக்கிறேன் ஐயாடி சாவுற தினத்துக்கு ஜென்மத்தை வச்சுக்கிறேன் நீ சொல்ற கஞ்சி ஆகுதுன்னு கேக்குறீங்களா கேப்படி வீட்டுல என்ன வாங்கி போட்டு என்ன வாங்கி வைக்கல அரிசி இருக்குதா பருப்பு இருக்குதா உப்பு இருக்குதா மிளகா இருக்குதா காஞ்ச கருவேப்பிலை இருக்குதா கண்டவனுக்கு போன பையன் ஏய். வீட்டுக்கு வந்து விருந்தாடிக்கு போன பையன் எல்லாம் தாண்டி வாங்கி விருந்தாடிக்கு போன போட்டு பையன் எல்லாம் தாண்டி வாங்கி போட்டு வச்சுக்கிற பொம்மையாட்டி நீ தாண்டி சீக்கிரமா குடும்பம்னா எப்படி என்ன தெரியுமா அரை கிலோ மிளகாட்டு வாச்சு கொடுத்தேன் 1.5 வருஷமாவது வரணுமா இல்லையா என்ன சொல்லு நான் சிரிச்சு குடும்பம் பண்ணுவாங்க தாண்டி வராதே மூக்கு பொடியா கொஞ்சம் தான் போடுறாங்க மிளகா பொடியா நிறைய போடுவேன் சரி 4 லிட்டர் கோயம்புல மூவ் படி போட்டு ஐயோ பேஜ் ஆகும் நாயா சாவறா இன்னொரு செடுமோ ஐயோ என்ன வர போவேன் போகக்கூடாது பக்கத்து வீட்டுல பேச வேணாம் கத்து குத்துறாங்க ஒரு பொம்பளை எப்படி எடுத்து வீட்டு உள்ளே ஆமாண்டி இருக்குண்டியே 4 கருவன் மாடு வச்சுக்கிறேன் பால் கறந்து எடுத்துட்டு ஓட்டுக்கா பால் ஊத்த போனேன் ஊத்துற பொம்பளை கூட்டுக்கு வரக்கூடாது குட்டி போட்டு நான் ஓடாடுறேன் பின்னாடி 1/2 லிட்டர் பால் ஊத்து எவ்வளவு நேரம் ஆகும் நைனா 1/2 மணி நேரம் பால் காரண்ட பேசுறா ஏன் பேசுவா பால் காரிக்கு ஒண்ணு நிறைய பேசுவா பால் ஊத்துறப்ப பாராதி மேல கலந்து முட்டு சட்டி நின்று பேசுறாங்க எப்படி என்ன பார்த்தா நம்பாதேன் சரி அது விடு கரும்பு தோட்டத்துக்கு பிள்ளை இருக்க போனேன் அங்க வந்து பாக்குறேன் காலம் கட்டி போய் கடுத்து கரும்பு தோத்துல எவனா போட்டு அமுக்கிட்டான்னா சரி அதை கூட விடியா தனியா தான் போக கூடாது வரக்கூடாது 4 பொம்பளைங்களை கூட ஏறி வேலைக்கு தானே போறேன் ஏமா தயவு செய்து ஏரி வேலை போய் சொல்லாதம்மா என்ன ஐயோ ஐயோ இந்த பொம்னாட்டிக்கு போய் ஜென்மத்து ஒடிக்கிறீங்க பாரு ஏரி வேலையில ஐயோ கஷ்டம் மகா கஷ்டம் அப்படியே ரத்தத்தை வேர்வையா சித்திரிக்கலாம் வேலை முடி அப்படிதான் வெளியே சொல்லிட்டு உதவாங்க பாரு யாரு அதுக்கு முன்னால 10-12 மணிக்கு போனாங்க ஏரி வேலைக்கு இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஏமா காலையில 6 மணிக்கு வர சொல்றாங்க இல்லன்னா கவுரு முட்டு வேலை சீட்டு கீழ்ச்சிடுவாங்க ஆமாயா காலையில 6 மணிக்கு நாங்க போய் ஏரி உள்ள குளிச்சோம்னா நெத்தி நேர்வ நிலத்துல விழோ 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 நீ அப்படியே கண்ணு கொட்டாது அப்படியே ஓச்சிலே ஒளி ஒளிமா நிலத்துல வேற அளவுக்கு நாங்க கஷ்டப்படுறோம் ஆமா நேத்துல வீட்டு காவா சுத்திட்டு நாத்துக்கால கொண்டு விறகால வரைக்கிறாங்களா நீ கண்டுபாரி அடிக்கணும் 10 மணி 11 மணிக்கு போவீங்க ஏரி வேலைக்கு இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டா எடுத்துறாங்களா ஆமாங்க போட்டோ எடுக்கிறோம் வீட்டுல போட்டு எடுக்க ஆள் கிடையாது ஆண்டாங்கிற எழுதான பாகத்துல பசங்க எழுதான பாகத்துல மூஞ்சி கூட கழுத்து கிடையாது தலை விட்டு போட்டுக்கிட்டே போட்டா எடுத்துக்காங்களா அப்படியே பேய் வேறு போய் நிக்குதுங்கய்யா 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கெட்டபுரம் நம்பி ஏத்தி ஏறி உள்ள இறங்குனீங்கன்னா 6 மணி நேரம் கட்டபுரி போட்டு இட்டுக்கிறீங்க 6 மணி தேரலாங்க வேற என்னத்துக்கு போறோம் உடனே மரத்துல ஏறி எங்குதுன்னு பாக்குது நான் பொம்மையாட்டுக்கு தனித்தனியா உட்காந்து கிடையாது 10 பேருக்கு ஒரு குரூப் 20-25 பேர் இப்பலாம் 25 பேரா ஆமா 4 குடும்பம் நாசமா போச்சு போ என்னத்துக்கு மரத்துல உட்காந்து பொம்மையாட்டுக்கு வாய் வச்சு சொன்னாங்க இவன் அவனை வச்சுக்கிறான் அவன் இவனை வச்சுக்கிறான் இதெல்லாம் சொல்றாள் அவன் எவனு வச்சுக்கிறாள் நீ இதெல்லாம் பாத்துக்கோ நீ எவ்வளவு வச்சுக்கிற உன்னை வச்சுக்கிட்டு அனுபவிக்கணும் தெரியா வாங்குற 150 ரூபாய் 150 ரூபாய் சம்பளத்துக்கு ஆம்பளை வண்டியில பெட்ரோல் போட்டுக்கணும் எத்து போய் உண்ணும் எத்தாது உண்ணும் எத்து போய் உண்ணும் எத்தாது உண்ணும்
அந்த ஏரியில இருந்து ஒரு 4 அடி நடந்து வந்தாங்க என் மணல்ல. ஆம்பளை வண்டியா தட்டுக்கு நேரம் ஆச்சுனா வீட்டுல என்ன பிடிக்கிட்டா வண்டியா தானே. ஒரு வாரம் வேலை செஞ்சு 9 வாரம் ஆகுது அந்த துட்டு வச்சாரோம். அப்பப்ப போய் காடு சொறி பாக்குறான். ஒன்னு சொல்லி தப்பு கிடையாது. கிடையாது. சத்தியமா ஒண்ணு சொல்லி தப்பு இல்லை. கிடையாதுமா. நான் தெரிஞ்சு 3ஆம் தரம் உனக்கு நான் தாலி அறக்கும், ஏவி அடக்கும், கல்லு கரமாத்திரம் உனக்கு படைக்கும். நான் வந்த பாரு என்ன சொல்லணும். 3ஆம் தரம் உனக்கு தாலி அறக்கும். எனக்கு 3ஆம் தரம் நீ தாலி அறக்க வந்த. ஆடி போரி கசுமானம். வயசுக்கு வந்து 16 வருஷம் ஊட்டமாக்கி அந்த கரும்பேறி போய் 3ஆம் தரம் அவங்க ஒப்பையா தட்டிக்க தாலியில கட்டான். தாலி அறக்க வந்தால தாலி இடுப்பு உடைச்சிருவேன்டா. நான் தான் வயசுக்கு வந்து 16 வருஷம் வீட்டுல இருக்கிறேன். நீயா 10 செருப்பு தேர மாதிரி ஓட்டாண்டா. ஐடி சுத்தி மூஞ்சி பாக்கிறதுக்கு அம்மா அழகு இல்லையா? ஐயோ எப்படி தங்க சேலை மாதிரி சொல்லிக்கிறேன். ஆமா கிளி கொஞ்சிட்டு நாய் நக்குது. அவன் மூஞ்சி பல்லும் பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஏரியில ஜேசிபி மண்ணு வாங்கிட்டு பகுதி தூக்குனா. எனக்கு அழகே பல்லுதான். அர்த்தம்டா பையா. உன்னை சொல்லி தப்பு இல்ல. நல்ல குடும்பத்துல பொண்ணா பிறந்ததுன்னா கணவனுக்கு மரியாதை கொடுப்பேன், குடும்பத்தை அனுசரிச்சு நடப்பேன். போய் புறம்போக்கு ஜாதியில பொண்ணு எடுத்தேன். என்ன சொல்லி புறம்போக்கு பண்ண யாருக்காக புறம்போக்கு? புறம்போக்கு புறம்போக்கு பையா. வக்கத்த பையா. வாங்குற பையா. நாதியாரு புறம்போக்கு முடியல. படுக்கு பாயில ஒரு சொல் தண்ணி கறி கிடையாது. பக்கத்து நாயே நீ புறம்போக்கு, புறம்போக்கு, உங்க தங்கச்சி யாருக்காக புறம்போக்கு? பாடிக்கு பாரிஸ்க்கு பல்பு தூக்கி, லக்காடிக்கு லைட் தூக்கி, யாருக்காக புறம்போக்கு? அடாயம் கத்தல அப்படி நல்ல குடும்பத்து பொம்பளைங்களா தெளிவா பேசுவாங்க. தெரியாது வந்தா கூட ஐயா வாங்க ஐயா உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு. பலாப்பட்ட குடும்பம் அதான் சொல்றான். பாடிஸ்க்கு பல்பு தூக்கியே லக்காடிக்கு லைட் தூக்கி அதான் அது குடும்பம். அது மாதிரி நான் என்ன பார்த்தியா? ஏய் என்ன பார்த்தாடி சொல்ற பொறம்போக்கு அடி பொறம்போக்கு. நீ தாடி பொறம்போக்கு. நீ பொறம்போக்கு, உங்க அப்பன் பொறம்போக்கு, உங்க அம்மா பொறம்போக்கு, உன் அக்கா தங்கச்சி பொறம்போக்கு, அண்ணன் பொறம்போக்கு, உன் பரம்பரை பொறம்போக்கு, உன் ஆம்பியா பொறம்போக்குடி பொறம்போக்கு. பார்த்தா நல்ல செல்வம் தூக்கு சாமி. நீ தானே பொறம்போக்கு. எப்ப ஆத்த விட்டு நீத்தியோ ஆமா இனிமேல் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். கொடி பொடி தெருவால வச்சு போனா தோத்தால 10 பேர் வருவா. கொண்டு காட்சி போனா பின்னல் காட்சி போடிங்க மாட்டு. எத்தனை பேர் வராங்க நானும் பாக்குறேன். உங்க அம்மா பாரு பாங்க தாடி பாரு. இந்த பல்லு குடும்பம் கட்டி போட வாடியா. யாரு பாப்பா? உன் தங்கச்சியா? அப்ப எனக்கு மச்சிருச்சு. அம்மா அம்மாவா? ஐயோ எனக்கு மாமியார் அப்பா. சண்டை போட்டு சிரிச்சு கிடக்கு நம்ம கடுப்புக்கிறவங்க மேல சொல்றேன். இப்ப குடும்பம் சும்மா சண்டை பாவத்துல நான் ஒரு திலனை உன்னை அப்படியே அலம்பிட்டு மொண்டுக்குவாங்க. ஆமா உன்னை அலம்பாதியா மொண்டுக்கு இருப்பாங்க. 16 வருஷம் மைக்கிங் கட்டி யாரும் மொண்டு கட்டாங்க. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து 16 வருஷம் கட்டு மைக்கிங் கிடக்குது. உங்க ஏதோ தோசை போடுது. ஆமா மனசாச்சுக்குதா? யாருக்கு? உனக்குதான். ஏமா நீங்களே கேளுங்கம்மா. என்னோட பொம்பளைங்க உள்ள பெற்று 4 நாள் ஆகுது. நான் எப்படி கொல்லை பத்து 4 நாள் தான் ஆகுது. பச்சை உடம்புக்காரி ஆண்டியாருக்கு கஞ்சா தரும்போது ஆடிக்கிட்டு வரா பாத்து. கொல்லை பத்து வந்து ஆடிக்கிட்டு வருவாளா? ஏய் வாடியா என் மூஞ்சி பார்க்கலாம். குழந்தை மூஞ்சி பாரு. மரியாதை கூடுவா. ஏன் செல்ல குட்டி, ஏன் பட்டு குட்டி, ஏன் குட்டா பிஸ்கட்டி, ஏன் மேரி பிஸ்கட்டி, வாங்க மேடம். வாங்க மரகத மேடம். பள்ளி
கொள்கிறோம். சாமி அருளால இதுக்கு மேலாவது என் குடும்பம் குதிரை பாடுபடுமோ? ஏண்டியா குடும்பம்னா சண்டை சச்சரி இருக்குதான்னு செய்யும், அதுக்காக தாலி கைட்டி எங்கடா நான் எடுத்து போட்டுக்கணா? ஏண்டியா இது என்ன தாலி கவுரா கண்ணு விட்டு மூணா கவுரா? இல்லையா ஏமா இல்ல செலவுட்டியா என்ன தாலி கவுரா கண்ணு விட்டு மூணா கவுராடியா? எதுக்காது பத்தல முத்து நிமிடம் முத்து உட்காந்தால முத்து சாம தொலகம் போது கூட இது அர்த்தம் கிடையாது. ஆனா அவரே குத்தாது இருக்குன்னா நான் சொல்ற மாதிரி செய். நடுவுட்டாட்ட 3 ஆணியா சித்தி கைட்டு மாட்டு புது பல்லாவில தண்ணி வச்சுட்டு 16வது நாள் காரியம் பண்ணி 17 நாள் கறியா தண்ணி கஷ்டத்துல கொண்டாடு ஓட்டல்றியா கலர் கலரா போட்டு வச்சுன்னு கலர் கலரா புடவை கட்டிக்கின்னு கொத்து கொத்தா பூ வச்சுக்கின்னு தெருவில் போனா மகாலட்சுமி ஆம்பளைங்க நாங்க இதெல்லாம் உங்களுக்கு குத்த லைசன்ஸ் மாதிரி இது கைத்துல இல்லைன்னு வச்சுக்கா போற வரலாம் அப்படித்தான் தெரியும் கதை. என்ன கிதுல என்ன 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 கிது என்னடியா என் ஆத்தா வீட்டுல கோத்தது கூட எடுத்து போய் கடையில வச்சுட்டு கடையில வச்சு சொல்லாது ஏழுக்குன்னு எதிர்க்கு தான் மாட்டேங்கிறேன் நானும். கடையில வச்சு கம்மியாட்டு முடியாது அதுவே சொல்லாதிரியே பத்திரமா எடுத்து போய் சேட்டு கல்ல வச்சுக்கிறேன். வீட்டுல இருந்தா திருட வந்து திருடி முடுவான் இப்போ அப்பான்னு இருக்கான். அதே திருட வந்தானாக்கா அவங்க விட்டு அந்த ரசீது எடுத்து அவங்க கிட்ட கொடு. சௌகரியம் வந்தா மூட்டுக்கிட்டோம் இல்லைன்னா எத்தனை நம்மகிட்ட கொடுத்துட்டோம். பாதுகாப்பு பாதுகாப்பு வெளியே தோடாது உள்ள தெரியும். எனக்கு சோதிச்சு மரியாதையா என் காலில் வந்து மன்னிப்பு கேளு. யாரு கால? நீதான் பொம்மையாட்டு கால ஆம்பள நீ வீழ்ந்தே ஆகணும். ஏய் இல்ல நான் போயிடுறேன். என்ன எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க பாக்குறேன். என்ன வேலை பாருங்க மாட்டேன் நானா வந்து பொம்மையாட்டு கால சுனா பானா வேற ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரி அப்பப்போ எடுக்கிறாங்க. யாருன்னா பாக்குறாங்க நல்ல வேலை யாரும் பாக்கல. ஆனா போய் பொம்னாட்டி கால்ல விழுந்த கம்மனாட்டி என்ன மாதிரி ராத்திரில எடுத்துட்டு போயிருக்காங்க போடா பாடி. அண்ணா இப்பதானே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த வாழைக்காய் வேற மிளகாய் வேற அதுல இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா இந்த கஞ்சி வேற என்னன்னா வேற கஞ்சி வேற கஞ்சி வேறையா? ஏய் கஞ்சி வேற இல்லப்பா சாப்பிடுற கஞ்சி வீட்டுல இருந்து இங்க வரோம். அதுக்கு சண்டை போட்டு நிறுத்துறீங்க. நீ உயரமான இடத்துல பனி பெய்யாது உட்காந்து அதனால அப்படியே பேசுவோம். பத்தி வாரி இப்படி வந்து உட்காரு. அண்ணா உட்கார கூடாது. அப்ப மை சாப்பிட்டு உட்காரு. ஏடியா கஞ்சியா தந்துட்டு குழந்தைங்க குழந்தை பின்னாடி வாங்க மாட்டேன். ஐயோ குழந்தைங்க 4 இருந்து குழந்தை என்ன